வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, ஒரு டீசெண்டான மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள், அது வித் ஸ்போர்ட்டினஸோடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான வீடியோவில் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பேர் நடிச்சு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் போட்டின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க பணம் பார்த்தீங்கன்னா அவசியமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனோட ஒரு வெஹிக்கிள், அதுவும் ஒரு யூனிக்கான ரேஞ்சில் இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அவங்க டிசைன் வைஸ் போகிறது அளவுக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக்கான ஒரு ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது நிச்சயமாக ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலில் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளச்சு, உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.4 bhp அண்ட் 10.5 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் பர் லிட்டருக்கு உங்களுக்கு 66 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இது மாதிரி ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு சூப்பரான ஒரு 125cc இன்ஜின், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்குது, அட் த சேம் டைமில் ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ்ன்றதையும் உங்களுக்கு கொடுக்குது. ஆமாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்டாண்டர்டாக வந்துடுது, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. நீங்கள் டாப் மாடல் வரங்கிறப்ப சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் இந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றப்போ ஓவராலாக பிரேக்கிங் செட்டப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,16,000 ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் 1,29,000 வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்பர் 4 பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம TVS Raider 125. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன் தான். பட் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நீங்கள் ஒரு வெஹிக்கிள் தேடுறீங்களப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டு சஜஷனாக இருக்கும். ஏன்னா ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ், டிசைன்லேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப்பும் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் அண்ட் கிளாஸ் லீடிங் ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் நிறையவே இருக்குது. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்டி கம்யூட்டர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவரால் டிசைனில் எனக்கு தெரிஞ்சு குறை கிடையாது, நல்லாவே இருக்குது. பட் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் டைப் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர்பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேக் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 Nm ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோடில் உங்களால் ஒரு 110 சம்திங் கிட்ட போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளில் நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் நீங்கள் இதில் ரைடிங் மோட்ஸும் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்போ 55+ ஒரு 60 சம்திங் கிட்ட கூட எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மைலேஜ்லேயும் ரீலி இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ஆமாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வருது, சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம், அதான் SPD அது மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்குறாங்க. ABS மாதிரி விஷயங்கள் இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, இதோடைய டீசென்ட் ரைடிங் ஸ்டைலில் அந்த ஒரு நார்மல் பிரேக்கிங் வச்சு கம்பைன் பண்ணலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg, சீட் ஹைட்டு 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம Suzuki Gixxer SF 155. ஆமாங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள்னா அது நிச்சயமாக நம்ம Suzuki Gixxer SF 155 தான். ஆமாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் அஃபோர்டபுள்னு வருது, மற்ற விஷயங்கள்லாம் முக்கியம் இருக்குங்களா நினைக்க தேவையில்ல. மற்ற விஷயங்களும் சும்மா சொல்லக்கூடாது, Suzuki ஓரளவுக்கு பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு Suzuki இந்த ஒரு வெஹிக்கிள்
ஆஃபர் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ்ன்றது ரியலி ஒரு நல்ல ரேஞ்சு தான் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 13.4 bhp and 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பர் லிட்டருக்குன்னு பார்த்தா 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸும் இந்த ஒரு 155cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான், பட் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 148 kg, சீட் ஹைட்டு 795 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,84,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,87,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS200 ஆமாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் NS200ன்றது தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள். இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது அரௌண்ட் உங்களுக்கு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸோடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு பவர்ன்றதை கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா தெரியும், நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறதும் சேம் அந்த ஒரு KTMோட DNA இருக்கக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இன்ஜின். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களா, ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ்ன்றது இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ரேஞ்சில் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. NS200 நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் எவ்வளோ நாளாகவே ஃபேமஸ்ன்றதும் நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிளுமே கூட நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு பஜாஜோட பல்சர் NS ஆமாங்க. சுருக்கே அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினும் ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.13 bhp 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 42.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. டுவெல் சேனல் ABSும் இருக்குது. வண்டியில் அந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 1,98,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம Yamahaவோட MT15 வெர்ஷன் 2 ஆமாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பைக்குன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல பார்த்தோம்னா வச்சுங்க நம்மளுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் எப்போதும் நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேவரபிளான ஆப்ஷன் இந்த MT15 தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸில் இருக்குது. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுல டவுட் இல்லை. அது இல்லாமல் மைலேஜ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் கிடைக்கும். உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட் பண்ணி ஆமாங்க. சரி ஓகே, ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் டிஸ்டன்ஸ் கிளச்சு. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்போனன்ட்ஸ் தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 18.1 bhp 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h. பைக்கினுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து சேம் டிஸ்க் பிரேக் தான், டுவெல் சேனல் ABS தான். பிரேக்கிங்கில் குறையே கிடையாது, சூப்பரான ஒரு பிரேக்கிங். வண்டியோட டோட்டல் வெயிட் 141 kg, சீட் ஹைட் 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 2,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,16,000. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் ஒரே ஒரு மைனஸ் தான், அது இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங் ஆமாங்க. என்னதான் இந்த அளவுக்கான ஒரு ஸ்பெக் லெவல் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்தாலும் ப்ரைஸிங்ன்றதை இந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வச்சிருக்கிறது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளில் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றப்போ ஓகே தான். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.